ஓம் ஸ்ரீ சாய்ராம். 2007 அதிருத்ர மகாயக்ஞம் சென்னையில் நடக்கும்போது நான் ஒரு 9-10 வயசு பையன். எனக்கு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ஆஃபீஸ் பேரஸ் மூலமாக அந்த இடத்துக்கு போனேன், பார்த்தேன் என்ன நடந்ததுன்றது அது மட்டும்தான் தெரியும். ஸோ அதுலேருந்து 18 வருஷம், இன்றைக்கி 2025 இங்கே இருக்கேன் நான். ஸோ திஸ் அதிருத்ர மகாயக்ஞம் சுவாமியோட பிளேஸில் இந்த 18 வருஷம் சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் ருத்ரம் கற்றுக்க வச்சு, ருத்ரம் சொல்ல வச்சு, லாஸ்ட் 18 months நினைக்கிறேன் நான். எனக்கு எவ்ரி மந்த் மாதம் ஒரு ருத்ர ஏகாதசி அட்டன் பண்ண வச்சு, ஹீஸ் பீன் ட்ரைனிங் மீ. ஒவ்வொரு தடவை இதுக்காக அட்டன் பண்ணுறதுக்கு என்னை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ண வச்சு நவ் நான் இந்த இடத்துல இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த என்னோடய சந்தோஷத்துக்கு எப்படி வெளிப்படுத்துதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன். ஸோ ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப சேக்ரடான ஒரு விஷயம். அதுவும் சுவாமி பிளேஸில் நடக்குன்றது போது அது ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்சுவலி. ஸோ இது சுவாமிக்கு தேங்க் பண்ண முடியாது. நான் டெய்லியும் ப்ரே பண்ணிக்கிற ஒரே விஷயம் தான், சுவாமி நான் மூச்சு இருக்கிற வரைக்கும் சுவாமியோட நாமத்தில் எப்போவுமே சொல்லியிருக்கேன், சான்ஸ் மட்டும் எனக்கு கொடு அப்படின்றது தான். ஸோ அது நினைக்கும் போது நான் இங்கே இருக்கேன். அண்ட் இன்னும் சுவாமி நான் ப்ரே பண்ணிக்கிறது எப்போவுமே அதே ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துட்டே இரு அப்படின்றத மட்டும் தான் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் சுவாமிக்கு.